புரூக் என்ற நாட்டில் பென்னி என்ற விளையாட்டுத்தனமான முயல் வாழ்ந்து வந்தான். குடும்பத்துடன் ஒரு சின்ன வசதியான குழியில் வாழ்ந்தாலும் அவன் நாள் முழுவதும் மந்திரவனத்தில் சுற்றித் திரிவதை நேசித்தான். மந்திரவனம் ஒரு அதிசய உலகம். ஆடி ஆடி நடனமாடினகள். ஒரு சின்னஞ்சிறு காலையில் பென்னி வனத்தில் துள்ளித் துள்ளி சென்று கொண்டிருந்தான். அப்போது அவன் இதுவரை பார்த்ததே இல்லாத வண்ணமயமான பள்ளி இருந்தது. அது வுட்லாண்ட் பள்ளி. அங்கு அனைத்து குட்டி விலங்குகளும் சேர்ந்து கற்றலும் விளையாட்டும் செய்து வந்தனர். ஆர்வமுடைய பென்னி மெதுவாக அவர்களுடன் இணைந்தான். அங்கே அணில், பறவை அவர்கள் அனைவரும் பென்னியை அன்புடன் வரவேற்றனர். சில நொடிகளில் பென்னியும் அவருடன் சேர்ந்து சிரிப்புடன் பாடங்கள் கற்க ஆரம்பித்தான். அந்த பள்ளி வேற மாதிரி. திறந்த வெளியில் பாடங்கள், கதைகள், விளையாட்டுகள் மூலம் கற்றல். பென்னிக்கு வுட்லாண்ட் பள்ளி மிகவும் பிடித்தது. பறவைகளுடன் சேர்ந்து அகரவரிசை பாடல்களை பாட்டு பாடி கற்றான். அணில்கள் சேகரித்த அக்ரோடுகளை எண்ணிக்கொண்டே கணக்கு பயிற்சி செய்தான். அவர்களுடைய ஆசிரியர் வயதான ஞானமிகு ஆந்தை புரொஃபசர் ஹூட். அவர் விண்மீன்கள், இயற்கையின் மந்திரங்கள், பல அழகான விஷயங்களை பகிர்ந்தார். ஒரு நாள் கருணை பற்றிய பாடத்தில், நீங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி உதவலாம் என்று ஹூட் கேட்டார். பென்னி சிந்தித்துப் பார்த்தான். பின்னர் தனது பிடித்த காரட்டை பகிர்ந்து கொடுக்க முடிவு செய்தான். அவர்களாக ஆனார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய புயல் எழுந்தது. மரக்கிளை ஒன்று விழுந்து பள்ளிக்கு செல்லும் பாதையை மறைத்து விட்டது. அனைவரும் கவலைப்பட்டனர். ஆனால் பென்னி துணிவுடன், நாம் ஒருங்கிணைந்து அந்த கிளையை எடுத்து விடலாம் என்றான். எல்லா விலங்குகளும் சேர்ந்து தள்ளியும் இழுத்தும் பாதையைத் திறந்தனர். புரொஃபசர் ஹூட் அவர்களை பாராட்டினார். இதுதான் உண்மையான நட்பு, துணிவு, ஒற்றுமை. பென்னி உணர்ந்தான். கல்வி என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, நண்பர்களில், கருணையில், ஒன்றிணைந்து செயல்படுவதிலும் இருப்பதை. மாலை சூரியன் விலோப்ரூக் மீது பொன்னிறமாக ஒளிவீச, பென்னி மகிழ்ச்சியோடு தன் வீட்டுக்கு துள்ளிச் சென்றான். கற்ற எல்லா விஷயங்களையும் தனது குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருந்தான். அடுத்த நாள் மேலும் என்னை கற்றுக் கொடுக்குமோ என்று எதிர்பார்த்து அவன் தனது சாகசங்களை தொடர்ந்தான். இவ்வாறு துணிச்சலான பென்னி விலோப்ரூக் என்ற மந்திர உலகில் மகிழ்ச்சியுடனும் சிரிப்புடனும் வாழ்ந்தான். Subscribe Kitty Box Kids.